அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 130வது கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து பாடல் பாடுவதற்காக அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். என்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். என்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், என்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், என்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மா அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்கின்ற சான்றோர்களை வரவேற்பது இந்த இலக்கிய மேடையின் ஒரு தலையாய பணி. அந்த வகையிலே இன்றைக்கு பங்கு பெற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்களையும், தலைமை தாங்கி சிறப்புடன் நடத்தி தர வந்திருக்கின்ற இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் நிறுவனராகிய KG ராஜேந்திர பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்போடும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற, தொழில்நுட்பத்தை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, ஐயா செல்லையா ராமசாமி அவர்களையும் மற்றும் டாக்டர் K சரஸ்வதி அவர்களையும், ஜெயலட்சுமி ரமணியம்மாள் அவர்களையும், KA சுப்பிரமணியன், KI கிருஷ்ணமூர்த்தி, கன்னியப்பன் மற்றும் லாவா என்னும் தொலைபேசியில் இணைந்திருக்கின்ற சான்றோர் ஐயா பாப்பையா அவர்கள், பாவரசு முகவே திருநாதன் ஐயா அவர்கள், ராஜேந்திரன் கற்பையா என்னும் சான்றோர் மற்றும் RC குமரன் அவர்கள், ரியல்மி என்னும் தொலைபேசியில் பங்கேற்றிருக்கும் சான்றோர் பெண்மக்கள், சரவணப்பிரியா, சிவரஞ்சனி லண்டனிலிருந்து பங்கேற்றிருக்கின்றார்கள் அவர்கள், வள்ளியம்மை, வேலம்மாள் முத்தையா, சாமுக்கிய ஐயா அவர்கள், ஐயா பொன் வேல்மயில் அவர்கள், ராகுல் ராம் அவர்கள் மற்றும் சுகுணேஸ்வரன் என்னும் சான்றோர் ஆகிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பங்கு பெறவிருக்கின்ற சான்றோர்களையும், லாவா என்னும் செல்போன் அழைப்பில் தொடர்பு கொண்டிருக்கின்ற சான்றோரையும் வருக வருக என வரவேற்று, இப்பொழுது இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் பாடலை கூமாப்பா கபிலன் ஐயா இயற்றிய பாடல் ஹைதராபாத் ரவிச்சந்திரன் அவர்களால் இப்பொழுது பாடிய பாடல் ஒளிபரப்பப்படுகின்றது.
நெல்லை தீவன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பாடலை ஒளிபரப்பும்படி. வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கு மாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நன்றி நன்றி. இந்த பாடலுக்கு இடையில் வந்து இணைந்திருக்கின்ற ஐயா லட்சிய கவிஞர் லிங்கராஜா அவர்களையும் மற்றும் ஏவிஎம் என்னும் சான்றோரையும் அம்மா பிச்சம்மாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்றுவதற்காக ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த தொடர் கம்பராமான சொற்பொழிவில் பல அறிஞர் பெருமக்கள் நம்மோடு பல கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பல படங்களை பற்றி நம்மோடு பேசி கம்பராமாயணத்தை பற்றிய ஒரு அறிமுக உரை என்று சொல்வது கூட ஒரு அழுத்தமான உரையை நம்மோடு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அனைத்து சான்றோர் பெருமக்களும் இன்றைக்கு கேட்கும்படி கம்பன் காட்டும் கண்கள் என்னும் தளத்தில் ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மளோடு உரையாட வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி பல நல்ல செய்திகளை தலைமை உரையாக ஐயா கேஜிஆர் அவர்கள் நம்மோடு வழங்குவதற்காக அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கேஜிஆரை பற்றி சொல்வது என்றால் பூக்கடைக்கு விளம்பரம் தேடுவது போல இருக்கும். எனவே அந்த பணியினை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பூ எப்போதும் மணத்து கொண்டே இருப்பது போல கேஜிஆர் அவர்கள் மணத்து கொண்டே இருப்பார். அவருடைய மனமென்னும் இலக்கியத்தை நாம் ரசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் ஐயா கேஜிஆர் தங்களுடைய தலைமை உரையை தரும். நிகழ்ச்சி
வெள்ளி இலக்கிய மேடையின் 130வது நிகழ்ச்சி. தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம்போல் மிக சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற ரவிமாமணி பொதிகை மு. செல்வராஜ் அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே சிறப்பு சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கின்ற சொற்சுடர் சேரை ப. பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பாப்பையா உட்பட்ட அவையினரையும் வணங்கி என்னுடைய தலைமை உரையை நான் தொடங்குகின்றேன். சொல்லுமா? ஓகே. ஒரு எனக்கு தெரிந்து 26/5/2023 ஆண்டு நாளில் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் சிலப்பதிகார சீராய்வு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பாக பேசியிருப்பதை நாம் இன்றும் நினைவு கூறுகின்றோம். ஒரு மிக சிறந்த பேச்சாளரான சேரை பாலகிருஷ்ணன் அவர்களிடத்தில் என்ன தலைப்பிலே பேசப் போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, கம்பனில் கண்கள் என்று பேசுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மகிழ்ச்சி. தமிழ் இலக்கியத்திலேயே கம்பன் ஒரு உயர்ந்த பீடத்திலே அமர்ந்திருக்கிறான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவனுடைய வார்த்தையினுடைய வனப்பும் சொல்லினுடைய அழகு மட்டுமல்ல, அவன் சொற்களுக்கு தருகின்ற பொருள்களும் கூட மிக சிறப்பானவை என்பதை பல அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். சாதுசி யோகியார் கம்பனை ரொம்பவும் ரசித்தவர். அவருடைய ரொம்ப சின்ன நூல் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்று ஒரு ரொம்பவும் சிறிய நூல் தான். அதை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், கம்பனை எப்படியெல்லாம் அவர் அழகு கண்டிருக்கிறார். ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஆதிகவி வால்மீகி இடத்திலே இருந்து வாங்கி கொண்டாலும் கூட ராமாயணத்தை ஒரு மோகனமாக கொடுத்தவன் கம்பன் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி கம்பனை நிறைய வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற அவர் பல இடங்களிலே கம்பனுடைய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய பொருளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி சொன்னதிலே 2 பாடலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கண்களை பற்றி மற்ற கவிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை ஒரு 3 கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய தலைமை உரையை நான் முடித்துவிடப் போகிறேன். கற்பின் கனலி சீதை என்று நாம் அறிவோம். கம்பன் இந்திரஜித்தை எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? கற்பிலா பால. கற்பிலா பால என்று கம்பனை கூப்பிடுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ராவணனை கூப்பிட்டால் கூட நமக்கு அதில் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கற்பிலா பால என்று அவன் இந்திரஜித்தை ஏன் கூப்பிடுகிறான்? அப்படியானால் கற்பு என்றால் என்ன பொருள்? ராவணனுடைய மந்திராலோசனை படலத்தில் இந்திரஜித் பேச எழுகின்ற பொழுது வீடனன் அவனை தடுத்து நிறுத்தி, நீ எல்லாம் பேசாதே என்று அவன் தடுக்கிற பொழுது அவன் சொல்லுகிற மாதிரி ஒரு பாட்டு, நூலினால் நுணங்கிய அறிவு நோக்கினை போலும். நீ நிறைய நூல் படிச்சவன்பா, அதுல இருக்கின்ற பழைய நிறைய செய்திகளை எல்லாம் எடுத்து நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அதில் இருக்கின்ற பொருளை எல்லாம் உணர்கின்ற பூச்சியாய்னா மனத்திறன் கொண்டவன் அர்த்தம். ஆனா அது மட்டும் போறாது. உங்க அண்ணனுக்கு அறிவுரை சொல்வதற்கு அது மட்டும் போறாது. நீ படித்த நூல் மட்டும் போராது. நூலினால் நுணங்கிய அறிவு நோக்கினை போலுமால் உருபொருள் உணரும் பூச்சியாய். நீ என்னதான் நூல் படித்திருந்தால் அது மட்டும் போராது, அதுக்கு மேல ஒண்ணு வேணும். அந்த ஒன்றை நீ படிக்கவில்லை. காலம் மேல் விளைபவை உணரும் கற்பிலா பாலன். கற்பிலா பாலன்னு சொன்னா படிக்காதவன் அர்த்தம். கற்பு என்ற வார்த்தைக்கு கம்பன் இங்கே கொடுக்கிற பொருள்
படித்தறியாதவன். கால மேல் விளைபவை உணரும். இந்த காலத்தின் மேல் விளைபவை என்று சொன்னால் தூரதிருஷ்டி, நெடுங்காலத்துக்கு பிறகு என்ன நிகழப் போகிறது என்கின்ற அறிவினை நீ பெறவில்லை. கற்பிலா பாலன், நீ இளையவன், பகரல் பாலையோ என்ற இடத்தில் கம்பன் அந்த கற்பு என்ற வார்த்தைக்கு படிக்காதவன், கற்பிலான் என்பதற்கு படிக்காதவன் என்று பொருள் சொல்லியிருக்கிறார். இது கம்பன் சொன்னதா என்று கேட்டால், தொல்காப்பியத்திலேயே நச்சினார்க்கினியார் இதற்கு ஒரு பொருள் கொடுத்திருக்கிறார். கற்பதுதான் கற்பு என்று ஒரு பொருள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நச்சினார்க்கினியாரை மிக உள்வாங்கிய கம்பன் இந்த கற்பு என்ற சொல்லை இந்த இலக்கியத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது ரொம்பவும் அழகானது என்று பாராட்டப்படுகிறது. சரி, இது நச்சினார்க்கினியார் இடத்திலிருந்து வாங்கியது. இவனாகவே ஒரு பொருள் சொல்கிறான் பாருங்கள். நாம் நினைக்கின்ற பொருள் ஒன்று, அவன் சொல்லுகின்ற பொருள் ஒன்று. சீதை இடத்திலே போய் அவன் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கின்ற இடத்திலே அவனாகவே சொல்லுவான், வஞ்சனேன் எனக்கு நானே வஞ்சனாக இருக்கின்றேன். மாதரார் வடிவு கொண்ட நஞ்சுதோய் அமுதம் உண்பான் நச்சினேன். பெண் என்கின்ற வடிவு கொண்ட நஞ்சு தோய்ந்த இந்த அமுதத்தை நான் விரும்பினேன். நானும் தேய்ந்து நெஞ்சு நேரானது என்று குறிப்பிடுவான். நான் தேய்ந்து போய் என்னுடைய நெஞ்சு நேரானது. இதற்கு நாம் எப்படி பொருள் கொள்வோம்? வருந்தி சொல்கிற மாதிரி இருக்கிறது. என்ன பொருள் கொள்றது? ஒரு நஞ்சை நான் அமுதென்று எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது நான் தேய்ந்து என்னுடைய நெஞ்சு நேரானது என்று சொன்னால் நெளிந்து போயிருந்த மனசானது நேராக ஆகிவிட்டது என்றுதானே பொருள். ஆனால் கம்பன் அந்த பொருளிலே பயன்படுத்தவில்லை. நேரானது என்ற வார்த்தையை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்றால், என்னுடைய நெஞ்சு மலை மாதிரி உயரமாக இருந்தது, அது தேய்ந்து 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 கீழே வந்து ஒரு நேர்கோடு மாதிரி ஆகிவிட்டது. ஆகவே நான் கீழே சிறுத்து போனேன் என்கின்ற பொருளிலேதான் நெஞ்சு நேரானது என்பதை பயன்படுத்தியிருக்கிறான் என்று யோகியார் சொல்லி நாம் படிக்கின்ற பொழுது அதில் எவ்வளவு பெரிய இன்பம் இருக்கிறது பாருங்கள். கண்ணதாசன் கூட குறிப்பிடுவார், கம்பராமாயணத்தை நீங்கள் படித்து புரிந்து கொள்வதை விட கேட்டு புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு என்று குறிப்பிடுவார். அதே மாதிரி நாம் கம்பராமாயணத்தை படிப்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அறிஞர்கள் சாதுசு யோகியார், வாவேசு ஐயர், வாவேசு ஐயருடைய ஊர் தான் நம்முடைய சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் வாவேசு ஐயருடைய ஊர் என்று நான் கருதுகின்றேன். வாசுபா மாணிக்கனார், ஆகா ஞான சம்பந்தன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கின்ற நூல்களை படிக்கின்ற பொழுது கம்பன் நமக்கு ரொம்ப விரிவாக தெரிகிறான். அவனிடத்திலே நம்மால் காண முடியாத அழகையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது நிறைய நமக்கு தெரிகின்றது. ஆகிய கம்பனிலே ஏராளமான அழகுகள், ஏராளமான அறக்கருத்துக்கள், ஏராளமான சொற்களினுடைய பொருட்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் கண்ணதாசன் சொன்னான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் என்று குறிப்பிட்டார். இப்பொழுது கண்கள் என்ற இடத்தில் ஒரு 2-3 கவிஞருடைய கற்பனையை மட்டும் நான் சொல்ல போகிறேன். கலீல் ஜிப்ரான் என்கின்ற ஒரு கவிஞன் கண்ணை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கண் சாதாரண உறுப்பு, ஆனால் பார்வையோ மிகப்பெரிய கலை. என்ன அழகு பாருங்க. கண் ஒரு சாதாரண உறுப்பு தான், ஆனால் பார்வை என்பது மிகப்பெரிய கலை என்று அவன் சொன்னது மறக்க முடியாத ஒரு கருத்து. அதே போல் சாதுசு யோகியார் அகலிகை என்று ஒரு நெடுங்கவிதை எழுதியிருப்பார். எத்தனை முறை படித்து பார்த்தாலும் இன்புறத்தக்க ஒரு கவிதை அந்த அகலிகை என்கின்ற கவிதை. அதிலே இந்திரன் அகலிகையை விரும்பி வருகின்ற காட்சியை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர் நிறைய வர்ணனைகளை கொடுத்து கொண்டிருப்பார். மேகமெனும் கூந்தல் விரிந்தது அதை கோதுகையில், மோகத்திலே மூழ்கி மூச்சரைத்து போனாயோ என்றெல்லாம் எழுதுகின்ற வாரியா இது கவிஞர் சாதுசு யோகியார் இந்த கண்ணை பற்றி சொல்றார் பாருங்க. கண் பார் கடலில் மிதக்கும். இந்த கண்ணை பார்க்கடல் என்று சொல்றாரு. ஏன்னா அவர் எழுதுவது ராமாயணம். கண் பார் கடல் மிதக்கும்,
கரும்பாவை தோணியன. இந்த சின்ன இருக்கு பாருங்க, கரும்பாவை தோணி, அது தோணியா. பெண் பாக்கிய கரை பிடிக்க விழைந்தாயோ. என்ன அழகு பாருங்க, கண்ண சொல்றது. கண் பார் கடல் மிதக்கும் கரும்பாவை தோணிய என, தோணி ஏறி, கண் தோணி ஏறி, கரும்பாவை தோணி ஏறி பெண்பாக்கிய கரையை பிடிக்க விழைந்தாயோ. அவன் அகலிகையை தொடுவதற்கு முயற்சிக்கிறான். கண்ணின் மூலமாகத்தான் இந்த பெண்பாக்கிய கரையை பிடிக்க நீ முயற்சிக்கின்றாயா என்று பார்க்கடல் என்றும், இந்த கருவட்டத்தை தோணி என்றும், அதன் மூலமாகத்தான் அவன் அந்த அகலிகையை கரையேற முடியும் என்றும் ஒரு அழகான கற்பனையை அங்கே அவர் கொடுத்திருப்பார். இது இரண்டாவது கவிதை. திரை இசை பாடலிலே கண்ணதாசன் ஒரு அழகான புதுமையான உவமையை கொடுத்திருப்பார். பக்கத்திலேயே இருப்பார்கள், ஆனால் அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. யார் அது? தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்களேன். பக்கத்திலேயே இருப்பார்கள், ஆனால் அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. இதற்கு ஒரு அழகிய உவமையை திரை இசையிலே சொல்லியிருப்பான் கண்ணதாசன். கண்ணின் அருகே இமை இருக்கும், கண்கள் இமையை கண்டதில்லை. இதை கேட்ட பிறகுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மிடத்திலேதான் கண் இருக்கிறது, இமை இருக்கிறது, ஆனால் இப்படி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டதே இல்லை. இந்த கவிஞன் சொன்ன பிறகுதான் நமக்கு தெரிகிறது, கண்ணின் அருகே இமை இருக்கும், கண்கள் இமையை கண்டதில்லை. இப்படி பல்வேறு கவிஞர்கள் கண்களை பற்றி மிக அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் கம்பெனியிலே இருக்கக்கூடிய கண்களை பற்றியெல்லாம் நமக்கு சொல்ல இருக்கின்றார். அவர் பேசுவதற்கு வழிவிட்டு என் தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. கண்ணை பற்றி ஒரு அறிமுக முன்னோட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அழகாக ஐயா பேசுவதற்கு முன்பே கண்ணை பற்றி தாங்கள் குறிப்பிட்டு பேசியது மிக அருமையாக இருந்தது. விருந்து சாப்பிடுவதற்கு முன் எப்படி இனிப்பு சாப்பிடுவோமோ அதுபோல் தங்களுடைய பேச்சு இருந்தது. இதற்கு இடையில் நம்முடைய இணைப்பிலே பங்கு பெற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், வள்ளியம்மை அவர்கள், செந்தில்குமார் ஐயா அவர்கள், சரவணப்பிரியா அவர்கள், அம்மா தேன்மொழி அம்மா, ஐயா சாமிக்கு அவர்கள், சீனி ரவிபாரதி அவர்கள், குணவேந்தன் ஐயா அவர்கள், பான்மதி கிருஷ்ணகுமார் அவர்கள், ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஐயா ராஜேந்திரன் கற்பியா அவர்கள், பேச்சுமணி அவர்கள், அம்மா மேரி ரோஸ்லின் அவர்கள், ஐயா கனகசபாவதி அவர்கள், ஐயா ராஜு அவர்கள் மற்றும் ஐயா முத்துராஜா அவர்கள் போன்ற சான்றோர் பெருமக்கள் இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள் என்று கூறி அவர்களையும் வருக வருக என வரவேற்று அடுத்ததாக பேசுவதற்கு ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கும் முன்பு அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுக உரையை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் மாநில தமிழ் சங்கத்தில் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பவர். அவருடைய பேச்சையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவாக குற்றாலம் அறிவு போல் வார்த்தைகளை கொட்டி கருத்துக்களை கொட்டி பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். ஐயா அவர்கள் மேல்நிலை தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற பின்பு இளைஞர்கள் மத்தியில் இலக்கியத்தை வளர்ப்பதற்காக வளர்ப்பதே தன்னுடைய பணியாக கொண்டு காலமெல்லாம் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் IAS அகாடமியில் தமிழ் விருப்ப பாடத்தில் தமிழில் எழுதும் IAS மாணவர்களுக்காக தமிழ் பயிற்றுவித்தல் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார்கள். IAS அகாடமி அண்ணா நகரில் இருக்கின்றது அந்த பயிற்றகம். மற்றும் ஐயா அவர்கள் பல நூல்களுக்கு சொந்தக்காரர். ஐயா எழுதிய நூல்களில் சிலவற்றை சொல்கிறேன். தமிழ் இலக்கண அறிமுகம் என்னும் நூல், இலக்கியத்தில் மனிதநேயம் என்னும் நூல், சுவைமிகு சொல்லோவியம் என்னும் நூல் மற்றும் கம்பனில் என் சுவை 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பொதிகை தொலைக்காட்சி, மெகா தொலைக்காட்சி, வெளிச்சம் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி போன்றவற்றில் ஆன்மீகம் மற்றும் இலக்கிய உரைகளை ஐயா அவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல நேர்முக வர்ணனைகளை ஐயா அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். சபரிமலை மகரதீபம், திருவண்ணாமலை மகாதீபம், திருச்செந்தூர் சூரசம்காரம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஐயா அவர்கள் நேர்முக வர்ணனையாளராக பங்கேற்று
மிக சிறப்பாக அந்த காட்சிகள் எல்லாம் நம் கண்முன்னே படம்பிடித்து காட்டி மிகவும் புகழ்பெற்றிருக்கின்றார்கள். ஐயா பெற்ற பட்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சொற்சுடர் என்னும் பட்டத்தை ஐயா அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். அதை சொல்லிதான் நாம் எப்பொழுதுமே அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நற்றமிழ் புலவர் மற்றும் மயிலை திருவள்ளுவர் சங்கம் வழங்கிய அறிவுக்களஞ்சியம் விருது, நட்சத்திர உரையாளர் என்னும் விருது போன்ற விருதுகளை ஐயா அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவற்றோடு தன்னை பல இலக்கிய பணிகளை ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் தமிழ் பேரவை துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் மன்றம் மதுரையில் 7 ஆண்டுகள் செயலாளராக பணிபுரிந்திருக்கின்றார்கள். கண்ணதாசன் இலக்கிய பேரவை நெல்லையில் செயலாளராக ஐயா பணிபுரிந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இன்று கண்கள் என்னும் கம்பன் காட்டிய கண்கள் என்னும் தளத்தில் நம்மோடு பேச வந்திருக்கின்றார்கள். என்ன பேச போகின்றார் என்பதை நாம் மிகவும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது அப்படியே மழை கொட்டுவது போல இருக்கும். எனவே இந்த மழை கொட்டுகின்ற நிகழ்ச்சிக்காக ஐயா அவர்களை வரவேற்று ஐயா அவர்களிடம் இந்த அவையினை நான் ஒப்படைக்கின்றோம். ஐயா அவர்கள் அடுத்த 40 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடங்கள் வரை தன்னுடைய சொற்பொழிவை வழங்கலாம் என்று அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொண்டு அவையினை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கம்பன் காட்டும் கண்களை எங்களுக்கும் சற்று காட்டுங்கள். உலகம் யாவையும் தாமிழ வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வெள்ளி இலக்கிய மேடையின் 130வது பொழிவிலே என்னை அழைத்து பேசச் செய்திருக்கும் அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களே, மிகச் சிறப்பாக இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் கவிமாமணி பொதிகை செல்வராசன் அவர்களே, தொழில்நுட்பத்தை எழிலோடு செய்து கொண்டிருக்கும் நண்பர் நெல்லை தீபன் அவர்களே, எனக்கு முன்னாலே கம்பனின் மிகச்சிறந்த கவியாற்றலை பற்றியும் முன்னோட்டமாக கண்களை பற்றியும் கூறி பேச்சுக்கு ஒரு வாயிலை திறந்திருக்கும் அறிஞர் KV ராஜேந்திர பாபு அவர்களே, மழை போல கொட்டும் என்று சொன்னார்கள். நான் மழை போல கொட்டுவேனோ இல்லையோ, ஆனால் என் வீட்டிற்கு முன்னாலும் நெல்லையிலும் மழை கொட்டி கொண்டிருக்கிறது இப்பொழுது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இணைப்பிலே இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள், மாநில தமிழ்ச்சங்கத்தின் பாப்பையா அவர்கள் இருக்கிறார்கள், திருவள்ளுவர் மன்றம் மதுரையின் தலைவர் கருப்பையா ராஜேந்திரன் கருப்பையா, கண்மருத்துவர் கன்னியப்பன், செல்லன் அவர்கள், இன்னும் எத்தனையோ பெயர்களை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு பாடலிலே சொல்லுவாரே, உன்பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் என்று சொல்லுவார். அது போல எல்லாரது பெயரையும் சொல்லி வணங்க வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். அப்படி நான் சொன்னதாக அத்தனை பேரும் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஐயா ராஜேந்திர பாபு அவர்கள் சொல்லுகின்ற போது கண்களை பற்றி சொன்னார்கள். கண்ணுக்கு அருகிலே இமையிருந்தாலும் கண்கள் இமையை பார்க்காது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற போது எனக்கு வள்ளுவன் தான் ஞாபகம் வந்தார். எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகாணேன் கண்ட இடத்து என்று வான்புகள் வள்ளுவன் சொல்லுவானே. கணவன் வந்தால் அவனை ஒரு பிடி பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா மனைவி. ஆனால் தலைவன் வந்து விட்டான், அவன் பக்கத்திலே வருகிற போது அவன் மீது இருந்த கோபம் பறந்து விடுகிறது. அதற்கு சொல்லுகின்ற ஓமை, மை எழுதுகின்ற போது கண்ணிலே ஒரு குச்சியை வைத்து மை எழுதுகின்ற அந்த குச்சியை கண் பார்க்க முடியாது. எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் என்று சொல்லுவார். அந்த
அருங்குறள்தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது என்று சொல்லிக் கொண்டு கம்பன் காட்டும் கண்கள் என்று ஒரு தலைப்பை கொடுத்தே. கம்பன் எதை சொன்னாலும் ஏற்றமுறச் சொல்லுவன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு புகுந்து வந்த ஞானம்தானோ, தண்ணியல் சேர் தமிழனங்கின் தவமைதானோ, தயரதனும் ஜனகரமே தரித்த நோன்போ, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் எந்த விதம் வியப்பு தாமே என்று நாமக்கல் கவிஞர் பாராட்டுவார். அந்த கம்பன் சாதாரண கல்லை கூட கனிய வைத்து விடுவான். அப்படி இருக்கும் பொழுது கண்ணை சொல்லுவதிலே எத்தனை ஏற்றம் பெற்றிருப்பான் என்று நமக்கு நன்றாக தெரியும். இந்த கண் இருக்கிறதே, அது உணர்வுகளை காட்டும் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். உள்ளத்தின் கதவுகள் என்று சொல்லுவார்கள். உலகையே ஒய்யாரமாக ரசிக்க கிடைத்த ஓசி அனுமதி சீட்டுகள், புத்தனையும் எத்தனையும் வித்தியாசப்படுத்துகின்ற விளக்க உரைகள், இடைஞ்சல் நேரத்து இல்லற தனிமைக்கு இல்லாளை கூட்டும் சங்கேதங்கள், ஓசையின்றி பேசும் மொழிகள். அதனால் தான் உறுப்புகளிலே எத்தனையோ இருந்தாலும் கூட குழந்தையை கொஞ்சுகின்ற போது முதலிலே வருவது கண்தான். கண்ணே மணியே முத்தம்தா என்று சொல்லுவார்கள். கண்ணே கருமணியே மணியாடு வாவா என்று இறைவனையே மணிவாசகப் பெருமான் கண்ணாகவும் கண்ணின் மணியாகவும் பார்த்ததையெல்லாம் நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால், இந்த வாழ்விலே நமக்கு இன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியை காட்டுவது கண்கள், துன்பம் வந்தால் கண்ணீரை விடுவது கண்கள். கையிலே அடிபடுகிற போது கண்தான் அழுகிறது, கழுத்திலே அணிகலன் வந்து விடுகிற போது கண்கள்தான் சிரிக்கின்றன. ஆக இந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் ஒரு ஒப்பற்ற கண்ணாடியாக இருப்பது. அதனால் தான் தொல்காப்பியர் சொல்லுவார், கண்ணினும் செவியினும் நுண்ணினும் உணரும் என்று சொல்லுவார் மெய்ப்பாட்டியலிலே. இந்த கண் இருக்கிறதே, அந்த கண் எப்படியெல்லாம் கம்பனிடம் விளையாடி இருக்கிறது என்பதை பாலகாண்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சொல்ல நான் எத்தனிக்கிறேன். எத்தனையோ பாடல்களை கவி சக்கரவர்த்தி கம்பன் தந்தாலும் கூட நீங்களெல்லாம் அதை ரசித்திருப்பீர்கள். அந்த கண்களை பார்த்து பார்த்து உங்கள் மனம் மகிழ்ந்திருக்கும். அதிலே முதலிலே நான் சொல்ல வருவது எது என்று சொன்னால், துன்பம், நகை, அழுகை, எளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுழி, உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடென்பு என்று தொல்காப்பியன் சொல்லியிருப்பார். அதிலே அழுகை இருக்கிறதே, அந்த அழுகை என்ற மெய்ப்பாடு எந்த இடத்தில் வருகின்ற போது கம்பன் ஒரு இடத்தை, அருமையான இடத்தை காட்டுகிறான். அந்த இடத்திலே கண்களின் ஓமை நம்மை எண்ணி பார்க்க செய்கிறது. எந்த இடம் தெரியுமா? வேள்வி காக்க நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதே என்று கேட்கிறார் விஸ்வாமித்திரன், கோபக்கார முனிவர். இவருக்கு தன் மகன் மீது பாசம் அதிகம். அவனை கண்ணே என்று அழைத்தவர். கண்ணே வேண்டினும் இயக்கடவேன் என்று தன் கண்ணை கூட தன் மகன் என்ற கண்ணிற்காக கொடுக்க துணிந்தவன் தயரதன் கைகேயிடம். இப்போ தன்னுடைய மகன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று எண்ணியிருக்கின்ற போது அவருடைய எண்ணத்தை ஒரு பாடலிலே அருமையாக சொல்லுகிறான். உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல்தான். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் வாய்ந்த புண்டிலாம் பொலையில் கடல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேலா. கண்ணிழந்தான், பெற்று இழந்தான், என உழந்தான், கடுந்துயரம் காலவேலான். யார்? காலனையே வெற்றி கொள்ளுகின்ற வேலையுடைய ஆற்றல் மிகுந்த தயரதன். அந்த தயரதன் இந்த இடத்திலே கண்ணில்லாதவரும், பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவன். கோவையை பாருங்கள். பிறவியிலேயே பார்வையற்றவனாக ஒருவன் இருக்கிறான். திடீரென்று பார்வை வருகிறது. இந்த உலகை பார்க்கிறான். A thing of beauty is joy forever என்று கீட்ஸ் சொல்லுவார். இந்த அழகுள்ள பொருள்களை எல்லாம் பார்க்கிறான். பாடும் பறவையை பார்க்கிறான், ஓடும் விலங்குகளை பார்க்கிறான்,
உதிர்ந்து விழும் அருவிகளை எல்லாம் பார்க்கிறான், ஆறுகளை பார்க்கிறான், இயற்கையை பார்க்கிறான், மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது ஆகா, இத்தனை நாளும் இந்த உலகை என் கண்களாலே பார்க்க முடியாமல் இருந்து விட்டேனே என்ற மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, இப்பொழுது அது கொடுத்து வைத்து விட்டதே என்ற நிகழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. கொஞ்ச நாள் தான், வந்த கண் திரும்ப போய்விட்டது, கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டின்னு ஒரு பாட்டு பாடு. அதுபோல வந்த கண், பிறவியில் குருடன், கண் வந்தது, எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தான், ஆனால் கண் போய்விட்டது. தனக்கு குழந்தை பிறக்காதோ என்று எண்ணி இருந்த போது, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராமன் வந்து சேர்ந்தான், வந்து பிறந்தான், கண்ணிலான், பிள்ளை இல்லாதவன், பெற்று இழந்தான், குழந்தையை பெற்றான். இப்பொழுது இந்த விஸ்வாமித்திரன் கேட்கின்ற போது அவனை கானகத்திற்கு அனுப்ப வேண்டி இருக்கிறதே என்ற இழப்பு அவன் மனதிலே வந்த போது இந்த ஓமையை சொல்லுகின்ற போது அதிலே ஒரு உளவியலை மிகச் சிறப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக துன்பத்தை உணர்த்த தோன்றிய ஓமையாக இது இருக்கிறது என்பதை நாமெல்லாம் நினைத்து நிறைத்து வழிகிறோம். அந்த கம்பனின் கண்ணிலான், பெற்றிழந்தான், இரவிழந்தான், கடுந்துயரம் காலவேலான் என்று சொல்லுகின்ற அந்த அழகு இருக்கிறதே. எண்ணிலா அருந்தவத்தான் என்ற ஒரு வார்த்தைக்கே நம்முடைய வாரியார் இவர்கள் 7 விதமான பொருள்களை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அரும்பாடலிலே இறுதியிலே வருகின்ற அந்த கண் இருக்கிறதே, அந்த துயரதன் தயரதன் அழுகிற போது அந்த துன்பம் நம்மையும் பற்றி கொள்கிறது, நாமும் அழுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை நாம் எண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது ஒன்று, பாலகாண்டத்திலே வருகின்ற கண். அடுத்து வேள்விக்கு வந்து விட்டார் தயரதன், அன்போடு அழைக்கிறான். வேள்வி நடைபெற 6 நாள் அந்த வேள்வியை நடத்தினார்கள். கணக்கை சொல்லுகிறான் கம்பன். அப்பொழுது அந்த வேள்வியை ராமனும் லக்குவனும் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காத்துக் கொண்டிருக்கின்ற போது என்ன தெரியுமா, எண்ணுதற்கு அரிது 2-3 நாள் எண்ணுதற்கு ஆட்களின் வேள்வியை, எண்ணுதற்கு ஆக்கு அரிது 2-3 நாள் உண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேளையை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தன். இதிலும் இறுதி வரையில்தான் கண் வருகிறது. வேள்வியை இருவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அழைத்தார் அல்லவா, தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடைகாம விகடி என நிறுதரடை விளக்காவண்ணம் நின் சிறுவர் 4வரின் இளைய கரிய செம்பல் ஒருவனை தந்திடுதி என்று அழைத்தாரே, அந்த கரிய செம்பலும் இப்பொழுது வேள்வியை காத்துக் கொண்டிருக்கிறான். அவனை விட்டு அகலாத பிரியாத தம்பியும் லக்குவனும் காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஓமையை சொல்லுகிற போது கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தன். பாரதிக்கு கண்ணன் பாட்டு எழுதுகின்ற போது இந்த வரிகள்தான் உத்வேகத்தை கொடுத்திருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. சேவகனை பற்றி சொல்லுவார். கண்ணன் என் சேவகன் என்ற பகுதியிலே, கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய்முனுத்தல் கண்டறியேன். கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். பாரதி கண்ணன் பாட்டிலே, கண்ணனின் சேவகனிலே. இதிலே இன்னொரு சிறப்பு, இன்னொரு நயம் என்ன என்று சொன்னால், கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தன். இந்த கண் இமை இருக்கிறதே, ஐயா இமையை பற்றி குறிப்பிட்டார்கள். இமை 2, மேலிமை கீழிமை. இந்த மேலிமைக்கு என்ன பண்பு உண்டு என்று சொன்னால், அது அசையும், கீழே மூடும், எங்கே பார்க்கின்ற போது இங்கே போகும், இங்கே போகும். ஆனால் அந்த கீழமை இருக்கிறதே, அது அசையாமல் அப்படியே இருக்கும். இதில் என்ன நுட்பத்தை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வைத்திருக்கிறான் என்று அறிஞர்கள் எல்லாம் சொல்வார்கள் தெரியுமா? அந்த மேலிமை இருக்கிறதே, அது ராமன். அந்த ராமன் அப்படியே அந்த வேள்விச்சாலையை சுற்றி 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 காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். லக்குவன் இருக்கிறானே, ஒரே இடத்திலே நின்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற அருமையான நயத்தை கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்ற வரிகளிலே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கம்பசூத்திரமாக அந்த இடத்திலே தருகிறான் என்று சொன்னால், அதுதான் மிகச் சிறப்பாக தருகின்ற ஓமை. எடுத்து ஒரு ஓமையை பார்க்கிறேன். சான்றோர்களுக்கு வரிசையாக வருகிறேன்.
அந்த பாலகாண்டத்திலே இன்னொரு இடத்திலே வேள்வி முடிந்து விட்டது. வேள்வி முடிந்த பிறகு அவர்களுக்கு அந்த ராமனுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அது எண்ணம் வந்திருக்கும் விஸ்வாமித்திரருக்கு. தன்னுடைய மிகப்பெரிய வேள்வியை, தேவர்களுக்காக செய்த வேள்வியை காத்தான் இந்த ராமனும் அவருடைய தம்பியும். எனவே நேராக அவர்களை அயோத்திக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதற்காக என்னோடு வாருங்கள் என்று முனிவன் முன்னே செல்லுகிறான். அந்த முனிவனின் நிழல் போல ராமனும் லக்குவனும் பின்னேயே செல்லுகிறார்கள். ஒவ்வொரு இடமாக வருகிறார்கள். அந்த வருகின்ற போது கங்கைக்கரைக்கு இப்பொழுது வந்து விட்டார்கள். அதிலே கங்கைக்கரையை சொல்லுகின்ற போது கூட கம்பனியினது தமிழ்நாட்டு பற்று இருக்கிறதே. பொன்னியை பொருவும் கங்கை என்று சொல்லுகிறார். என்ன சொல்லி இருக்க வேண்டும்? கங்கை போன்ற காவிரி நதி என்று சொல்லி இருந்தால் சரியாக இருக்கும். உயர்ந்ததன் நேற்றே உள்ளும் காலை என்று ஓமையை பற்றி சொல்லுவார்கள். எது உயர்ந்ததோ அதைத்தான் பொருளுக்கு ஓமையாக சொல்ல வேண்டும். முகம் பொருள். அந்த முகத்துக்கு ஓமையாக சொல்வது தாமரை. அந்த தாமரை மிகச் சிறந்தது. அதுபோல இங்கே காவிரி நாடு போல, காவிரி நதி போல, பொன்னி நதி போல கங்கை நதி இருந்ததாம். கங்கை கரையில் அவர் வருகின்ற போது சொல்லுவார். அவன் அங்கே சொல்லுவார். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுவாரே, இந்த அருந்ததியை பற்றி சொல்லுகின்ற போது லக்குவியின் திறம் இவள் திறம் என்று சொல்லுவார். அது மிகச் சிறப்பான மாற்றுவமையாக இருக்கும். இங்கே கம்பன் அப்படித்தான் தருகிறான். அந்த கங்கை கரைக்கு வந்த பிறகு கொஞ்சம் தள்ளி வருகிறார்கள். உளத்தியர்கள் வயலிலே நாற்றை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாற்று களைதல் என்று சொல்லுவார்கள். அதற்கு பெயர். கிராமங்கள்ல நாங்க நாற்று நட போறோம். நாற்று நாற்று அது பிடுங்க போறோம். நாற்று பிடுங்க போகிறோம். இது கிராமிய வழக்கு. அதை பார்க்கிறான். அதிலே ஒரு அருமையான காட்சியை கண்ணை வைத்துக் கொண்டு நம்மையெல்லாம் எண்ணத்தில் உயரச் செய்கிறான் கம்பன். என்ன பாட்டு தெரியுமா? அங்கே பெண்களெல்லாம் களைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயல் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரிலே இந்த உழத்தியரின் கண்கள் அப்படியே ஒழுகின்றன. கீழே விழுகிற பிரதிபலிக்கின்றன வெயில் நேரம். அப்பொழுது தூக்கத்திலிருந்து தாமரை பொய்கையிலே இருந்து எழுந்து வந்த நாரைகள் இருக்கிறதே, அது அந்த வயலுக்குள்ளே வருகிறது. கீழே பார்க்கிறது. கீழே பார்த்தவுடன் ஆஹா, நமக்கு நல்ல இறை கிடைத்து விட்டது. கெண்டை மீன்கள் இங்கே துள்ளுகின்றன. கயல் மீன்கள் இங்கே கீழே இருக்கிறது. எதை பார்த்து அப்படி எண்ணியதாம்? அந்த உளத்தியர்களின் கண்கள் அதிலே பிரதிபலித்ததாம். அந்த கண்களை பார்த்ததும் உடனே தன்னுடைய அலகை கொண்டு அந்த கயல் மீனை கொத்தி எடுத்துவிட வேண்டும் என்று கொத்துகிறதாம். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆதலால் நாணமுற்று ஐயோ இது மீன் இல்லையே என்று எண்ணியதாம். பள்ளி நீங்கிய பங்கைய பழனல்லாரை. என்ன வார்த்தைகளை கம்பன் பயன்படுத்துகிறார். பள்ளி நீங்கிய தூக்கத்திலே இருந்து வந்ததால் அப்படி இருந்ததோ என்பவோ. பள்ளி நீங்கிய பங்கைய பழனல்லார். பங்கைய பழனம் தாமரை பொய்கை நல்நாரை, தாமரை வயல் பங்கைய பழநல் நாரை. அதற்கு பிறகு வெள்ள வான்களை களைவுறும் கடைசியர். அந்த நீரிலே பெரிய களைகள், வான்களை என்று சொல்லுகிறார். அந்த களைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வான்களை களைவுறும் கடைசியர் விழுந்த கள்ளவாழ் நெடுங்கல் கயல் என கருதா அள்ளி நானூறும் மகன்பனை மிதிலை நாடு அடைந்தார். என்ன அருமையான மிதிலை நாடுக்கு வருகிறார்கள். அங்கே இருக்கின்றார். அதுவும் எந்த படலத்திலே வைக்கிறார் என்று சொன்னால் பின்னாலே அகலிகை சாப விமோசனம் வருகிறது. எதற்காக இதை கூறுகிறான் என்று நான் கூட சிந்தித்து பார்க்கின்ற போது அந்த மீன் இருக்கிறதே, அந்த மீன் அது மீன் இல்லை, பெண்களின் கண்களில் நாரை இருக்கிறதே அதை மீன்கள் என்று எண்ணிவிட்டது. அதுபோல பின்னாலே அகலிகையிலே இந்திரன் என்ற ஒருவன் வருகிறான். ஆனால் அவனை இந்திரன் என்று தெரியாது, தன்னுடைய கணவனாக இருக்குமோ என்று முதலிலே எண்ணிவிடுகிறாள் அகலிகை. இப்படி கூட இந்த பாடலை நாம் பார்க்க முடிகிறது என்பதை எண்ணுகிற போது அந்த கடைசி அள்ளி நாளூரும் அகன்பனை விதிலை நாடடைந்தார்.
நான் கூட சில பாடல்களை படித்து ரசிப்பேன். வேதி சிந்தாமணியிலே ஒரு பாடல், அந்த பாடல் வருகின்ற போது பெண்கள், ஒரு பெண், ஐயா யாரோ குரல் கொடுக்கிறார்கள், அங்கேயும் தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு குளம், அந்த குளத்திற்கு வருகிறாள். குளத்திற்கு வெயில் நேரம், குளத்திற்கு வந்து நின்றதும் பார்க்கிறாள். பார்த்ததும் அவள் கண்கள் கீழே தெரிகிறது. உடனே மீன் என்று நினைத்து விட்டாளாம். தண்டுலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகி ஏந்தின, கெண்டை கெண்டை என்று அலறினள், கெண்டை காண்கிழல் நின்று தயங்கின. இதை பார்த்து எழுதியிருக்கிறது. தண்டுலாவிய தாமரை பொய்கை, அதன் தண்டு எவ்வளவு நீளமாக, அந்த தாமரை பொய்கையிலே முகத்தை கழுவ வேண்டும் என்பதற்காக அந்த நீரை எடுத்து முகத்தை கழுவ எண்ணினாலாம். அப்பொழுது மீன்கள் தெரிந்ததாம். உன்னை கெண்டை 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 என்று அலறினள். அலறிக்கிண்டு ஓடி வருகிறாள். அந்த கையிலே நீரை எடுத்திருக்கிறாள். அந்த நீரிலும் அவள் அந்த கெண்டை மீன்கள் தெரிகின்றன. அதை பார்க்கிறாள். கையிலே எடுத்த நீரிலே 2 கெண்டை மீன்கள் நீந்துகின்றன. கெண்டை கெண்டை என்று அலறினள். அந்த மணல் பகுதிக்கு வந்து அப்படியே நீரை கொட்டுகிறாள். மீனை காணவில்லை. அது மீனாக இருந்தால் தானே, மீன் போன்ற அவள் கண்கள் தான் அப்படி இருந்தன. அதை தவறாக கெண்டை மீன்களாக நினைத்து விட்டாள் இந்த பெண் என்று ஒரு எளிதான கற்பனையை அங்கே கொடுத்தான். இப்படியெல்லாம் கற்பனை உதிப்பதற்கு காரணமாக இருந்தது கம்பன் பாடல் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் கம்பன், அதனால்தான் கம்பன் கவியின்றி கணித்தவளும் சிறப்பதில்லை என்று கண்ணதாசன் கம்பனுக்கு பின்னோர் கவிஞனும் பிறப்பதில்லை, கம்பன் கவியின்றி கணித்தவளும் சிறப்பதில்லை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த சிறப்பை தருகின்ற செவிநுக கனிகளை படிக்கின்ற போது நாமெல்லாம் அந்த கனிகளை உண்டு மகிழ்ந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இன்னொரு கண், அது குறிப்பை உணர்த்திய கண். இந்த கண்களுக்கு பல்வேறு ஆற்றல் உண்டு. பெரும் அது கூட, அதனாலதான் வள்ளுவன் சொல்லுகிற போது அந்த கற்றவர் கண்ணுடையவர்கள் என்று சொல்லுவார். இந்த கண்ணுக்கு அவ்வளவு சிறந்த நிலையினை வைத்திருக்கிறான். குறிப்பை சில நேரங்களில் வீடுகள்ல பார்க்க, விருந்தினர்கள் வந்து விட்டார்கள், ரொம்ப முக்கியமான விருந்தாட்கள் என்று சொன்னால், இவர் ரொம்ப அன்போடு வரவேற்று அவர்களுக்கு இருக்கையெல்லாம் கொடுத்து வாங்க வாங்க வாங்க, காப்பி கொண்டா அடுக்கலைக்கு கட்டளை இடுவார். அடுக்கலையிலிருந்து ஒரு பார்வை வரும். என்ன பார்வை? என்ன பார்வை? உந்தன் பார்வை. அந்த பார்வை என்ன பார்வை தெரியுமா? இல்லையா இப்படி காப்பி கொடுத்தாங்க திடுதுப்புன்னு சொல்றாரு. காப்பி தூள் இல்லையே, கண்கள் காட்டுகிறது. காப்பி தூள் இல்லை என்பதை உணர்த்துகின்ற அந்த அவருடைய சத்தமும் அது நம்மளால மியூட் பண்ண முடியல, அவங்கதான் பண்ணணும். வேளம்மாள் அப்படியா? சொல்லுங்க. வேளம்மாள் அவர்கள் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ அந்த கண்கள் இருக்கிறதே, அது போல இந்த குறிப்பை உணர்த்து எந்த இடத்தில் குறிப்பை கூறுகிற கண்கள் அவன் பார்த்தான். அந்த அங்கேயும் கண்களை, அந்த காதல் கண்களை அவன் சொல்லுகின்ற நிலை இருக்கிறதே, அதுவும் மிகச் சிறப்பாக இருக்கும். இதை சொல்லிவிட்டு ஏன் காண்டத்திலே இருக்கும். கடந்த வாரம் ஐயா சடகோபம் அவர்கள் அந்த சீதையின் கண்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள். இந்த சீதையை அறிமுகப்படுத்துகின்ற போதே, மேன்மாடத்தில் நிற்கின்ற போதே அந்த கண்களில் தான் கம்பனுக்கு ஒரு கண்ணாக இருந்திருக்கிறார். கொல்லும் வேலும் குற்றமும் எனும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என மதக்கும் வழி கண்டார். சொல்லும் தகைமை தன்றது. அழகாக சொல்லும். குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டு உருக பெண் கனி நின்றாள் என்று சொல்லுவார். அந்த பெண் கனி நிற்கின்ற அந்த காட்சியை கரிய வைத்து சொல்லுகின்ற காட்சியிலே கண்டார் அவனுக்கு கண்ணு தெரியும். கூற்றும்
கூற்றமும் எனும் இவையெல்லாம் வேலும் அந்த கண்கள் வில்பிடித்த தாமரை கண்ணை உடைய அந்த ராமனையே வென்று விடுகின்ற ஆற்றல் உடையன என்பதை இந்த வரிகளிலே மிகச் சிறப்பாக சொல்லி, அது கூட அந்த பார்க்கின்ற பார்வைக்கு அந்த கண்ணை வைத்து நம்முடைய வான்மீகியிலே இந்த காதல் திரு கிடையாது. சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தார், ஸ்ரீராமன் ஒழுக்கத்தில் தமிழ்நாட்டு பண்புவித்தான் என்று பாடுவான் கவியரசு கண்ணதாசன். அந்த சீதை பார்க்கின்ற போது மேன்மாடத்திலே நின்று பார்க்கிற போது என் அரும் நிலத்தினாள் இணைகள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உணவும் நிலை பெறாது உணவும் ஒன்றிட அனலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அந்த கண்கள் கண்ணோடு கண் இணை கொக்கி, அங்க ஒரு கொக்கி போட்டுதார் வள்ளுவர், அவரும் கொக்கி போட்டிருக்கார். அது ஒக்கின் வேற பொருளாக இருந்தால் நோக்கொக்கின் வாழ்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொல்லுவாரே, அந்த கண்கள் பேசுகின்ற போது வாழ்ச்சொல்லுக்கு இடமில்லை. பிரிந்தவர் மீண்டும் சேரும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் காதலின் சந்நிதி, அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. ஏற்கனவே பாற்கடலில் இருந்து வந்தவன் 2 பேரும் பிரிந்திருந்தார்கள். அதை கூட ஒரு பாடலிலே மிகச் சிறப்பாக சொல்லுவான், அது இப்பொழுது தேவையில்லை. ஆக பார்க்கிறாள் கண்ணோடு கண் இணை. அந்த கண்ணுக்கு இருக்கிறது 2 கண்கள் ஒன்றாக சேர்க்கின்ற போது அந்த பிழைப்பை சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறது ஒன்றையொன்று உணவும் தலைப்படா உணர்வும் ஒன்றிட நாட்டம் 2 அறிவு உடம்படுவதற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும். அந்த தொல்காப்பியன் சொல்லுவார். அந்த கண்கள் இருக்கிறதே, அந்த கர்ணன் படத்திலே நம்முடைய கவிஞர் எடுத்துக்கொண்டு இதை சொல்லுவார் மிகச் சிறப்பாக. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே சென்ற போதே நின்ற போது சென்றன அங்கே. 2ம் ஒன்றாக கலந்த அந்த கலப்பினை பின்னால் வருகின்ற அந்த கவிஞர்கள் எல்லாம் பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்த கம்பன் வைரமுத்து கூட பாடுவார். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த ஊராடே. அருமையா பாடுவோர் பாடினால் அந்த பாட்டு சிறப்பா இருக்கும். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அந்த கண் இருக்கிறதே, அந்த காதல் காட்சியை பார்க்கின்ற போது பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிறை அண்ணலும் வாட்கண் நங்கையும் அங்கு கண். அந்த வாட்கண் தான் இந்த வாழை ஏழை வில்லை வைத்திருக்கின்ற ராமனை வெட்டி விட்டது. வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் ஏறினார். இந்த இதயம் அங்க போயிட்டு அந்த இதயம் அங்க வந்து, இதான் இதயம் பேசுகிறது. அந்த இதயம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தை எது தெரியுமா? உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி, ஓமையில்லா தேவன் மொழி என்று சொல்லுவானே, அப்படிப்பட்ட மொழியிலே அவர்கள் பேசிக் கொண்டதற்கு துணையாக கம்பன் எதை கொண்டு வந்தான் என்று சொன்னால் அந்த கண்ணை கொண்டு வந்தான் என்பதை பார்க்கின்ற போது அந்த கம்பன் கொடுத்த அந்த காதல் காட்சிகள் இருக்கிறது. அது நம்மையெல்லாம் இப்படி அருமையான காதலை எம்முடைய முன்னோன் மிகச் சிறப்பாக நமக்கு தந்து நம்மையெல்லாம் பரவசத்தில் ஆழ்த்தி இருக்கிறானே என்று எண்ணத் தோன்றுகிறது. இது ஒரு காதல் காட்சி. அடுத்தபடியாக நான் சொல்வது இந்த குறிப்பை உணர்த்திய கண்கள். 2 பேரும் பார்த்து கொண்டார்கள், போய்விட்டான். கண்வழி நுழையும் ஓர் கள்வர் அல்லவா, அவன் போகிறான். இவள் எண்ணத்திலே கண்களிலே யார் இருக்கிறான் என்று சொன்னார். எப்பொழுதும் அந்த ராமனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவனும் எப்பொழுது சீதையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். அரண்மனை வருகிறார்கள், ஜனகனை பார்க்கிறார்கள். இந்த சதானந்த முனிவன் வில்லின் வரலாற்றை கூறுகிறார். சீதையை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. எல்லோரும் கம்பனை நன்றாக அறிந்தவர்கள். சிவதனுசு இருக்கிறது, அது எப்படி வந்தது, அதை ஒடிக்க வேண்டும், அதை வளைக்க வேண்டும், ஒடிக்க வேண்டும் கூட, அதை வளைக்க வேண்டும் என்ற நிபந்தனை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராமன் வளைப்பானா என்ற ஒரு ஆர்வம் நம் மனதிலே எழச் செய்கிறான் கம்பன். அப்பொழுது அந்த வரலாற்றை கூறி முடித்த பிறகு விஸ்வாமித்திரர் ஒரு மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார். எங்கே? அந்த வில் வைத்திருக்கின்ற களத்திலே. அந்த வில்லை தூக்கி விடுவதற்கே எத்தனை வீரர்கள் சுமந்து வந்தார்கள் என்பதை கம்பன் உயர்வு வீழ்ச்சியாக மிகச் சிறப்பாக சொன்னார். இந்த பலம் வாய்ந்த வில்லாக இருக்கிறது சிவதனுசு. சிவதனுசு வந்து அந்த இடத்திலே இருக்கிறது. இப்பொழுது விஸ்வாமித்திரர் பேசவில்லை. ராமனை பார்க்கிறார், கண்ணால் நோக்குகிறார். நினைந்த முனி பகர்ந்தையலாம் நெறி உண்ணி அருந்தவனும் புனைந்த சடை முடிதுழக்கி போரேற்றின் முகம் பார்த்தான். கண்கள் வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்தையலாம் நினைந்து அந்நெடுஞ்சிலையை நோக்கினான். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்று கேட்டானே. இங்கே கண்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னான். ஏ ராமா, இந்த வில்லை நீ வளைத்து காட்டு என்று கட்டளையிடவில்லை விஸ்வாமித்திரர். பிறகு எப்படி சொன்னார் என்று சொன்னால், அந்த சதானந்தர் சொன்னாரே, அந்த சதானந்தர் சொன்ன கதையிலையெல்லாம் நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாராம். முதலிலே பார்த்து அழகான தன்னுடைய சடை முடியை மிக அழகாக கட்டி வைத்திருக்கிறார். புனைந்த சடையை முடிகுலைக்கி தலையை ஆட்டுகிறார். போரேற்றின் முகம் பார்க்கிறார். அந்த முகத்திலே எது குறிப்பாக வந்தது? கண்ணை மூடிக்கிட்டு சொன்னா தெரியாது. அந்த கண்ணை பார்க்கிறான். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று சொல்வான். அந்த முகத்திலே எந்த உணர்ச்சி இருந்தாலும், ராமா நீ அந்த வில்லை எடுக்கலாம் வளைக்கலாம் என்று கட்டளை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அந்த மாதவரின் கண்களில் இருந்து வந்தது. அதை புரிந்து கொள்ளுகிறான். குறிப்பால் குறிப்புணர்ந்தான் ராமன். ஆக குறிப்பை காட்டிய கண்களாக அது இருந்தது. ஆதலால் அவன் எப்படி இதை வளைக்க முடியும் என்று நோக்கினான். பார்வைக்கும் நோக்குக்கும் வேறுபாடு உண்டு என்று சொல்லுவார்கள். தன் குருவின் பார்வை எது என்று சிஷ்யனுக்கு தெரியும். அவன் ஆராய்ந்து பார்க்கிறான். அந்த நோக்கினான். இதை வளைக்க வேண்டுமே என்ற ஒரு மனதிலே ஏற்பட்ட, எப்படி வளைக்கலாம் என்ற எண்ணத்தோடு அதை பார்க்கிறான். அருமையாக அதை சொல்லுகின்ற காட்சி நமக்கு தெரிகிறது. இனி அதே பகுதியிலேதான் ஒரு அருமையான கண்ணை நான் காட்டி, இன்னும் 2 கண் காட்சிகளை காட்டி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது வில்லை ஒடித்து விட்டான். நீலமாலை வந்து சொல்லிவிட்டாள். ஆனாலும் சீதைக்கு மனதிலே ஒரு ஐயம் இருக்கிறது. அதை அழகான ஒரு பாடலில் சொல்லுவான். வெள்ளத்தின் சடிலத்தான் தன் வெஞ்சிலை இருத்த வீரன் தள்ளத்தன் ஆவி சோர தன் பெருமை தன்னை அள்ளிக்கொண்ட அகன்ற காளை அல்லங்குல் ஆங்குல் என உள்ளத்தின் ஊசலாடும் குளை நிழல் உமிழையிட்டார்னு ஒரு பாடல். பாடல் என்ன சொல்லுகிறது? கோலம்கான் படல் பாலகாண்டத்தில் சீதைக்கு அலங்காரம் செய்கிறார். அவளே ஒரு அழகு, அந்த அழகுக்கு அழகு செய்தார் என்பார். அந்த அழகுக்கு அழகு செய்கிற போது காதிலே குழையை இடுகிறார். குழை நிழல் உமிழையிட்டார். இந்த குண்டலம் நம்ம பெண்கள் போய் சிமிக்கி போடுறார். இந்த சிமிக்கி போகும்போது இப்படி ஆடும் போல அந்த குழை ஆடிக்கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும். அந்த ஆட்டத்திற்கு கம்பன் ஒரு அருமையான உலகையில் இருக்கிறதே. அவள் மனதிலே என்ன வைத்துக் கொண்டாலாம்? சிவபெருமானுடைய வெள்ளத்தில் சடிலத்தான் நீல மடிமிடற்றும் நீண்ட சடைகுடியன் நூலணிந்த மார்பன் முதல் விழியன் கைமான் மரியன் கனல் மழுவன் கச்சாலை எம்மான் இவையோர்க்கு இறை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆதிகம் அந்தமில்லாறு பெரும் ஜோதியாகிய சங்கையை தன் சடையிலே வைத்திருக்கும் அந்த சிவனின் வில்லை ஒடித்த வீரன். அப்படி வில்லை ஒடித்ததால் தன்னுடைய பெண்மையை கவர்ந்து கொண்டு சென்று வீரன் அவன்தானா? இப்போ ஐயம் வருகிறதா? அவன்தான் உடைச்சானா?
வேறு யாருமா என்று உள்ளத்தில் அந்த குழை ஆடுவது போலவே உள்ளம் ஊசலாடுகிறதாம். உள்ளத்தின் ஊசலாடும் குழை நிழல் உமிழையிட்டார் என்று அங்கே சொல்லுகின்ற போது நம் உள்ளமும் அப்படியே ஆடுகிறது. ஆனந்தத்தால் ஆடுவதை நாம் பார்க்க முடிகிறது. பிறகு அழகு செய்து அவளை அழைத்து வருகிறார்கள். பீடம் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் மாதவரை முன் வணங்கி பெற்றோர்களை வணங்குகிறார். மற்றவர்களை எல்லாம் எல்லோரும் பார்த்து இவளுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிறான் விஸ்வாமித்திர முனிவர், அந்த கோபக்கார முனிவர் என்று சொல்லுவார்கள். அவன் சீதையை பார்க்கிறான். அந்த பார்வையிலே ஒரு கண் காட்சியை மிகச் சிறப்பாக, கண்ணின் காட்சியை, அது கண்காட்சியாகவே தெரிகிறது. நினைந்த அவன் என்ன சொல்றான்? அச்சன நினைந்த அச்சியன நினைந்த, அருமையாக அந்த பாடலை சொல்லுவான். அச்சன நினைந்த முதல் அந்தணன். இதற்கு பல பொருள் சொல்லுவார்கள், அச்சன் நினைந்த முதல் அந்தணனுக்கு என்று. ஆனால் பொதுவாக சொல்லுகின்ற பொருள் என்ன என்று சொன்னால், இந்த பெண்கள் அழகிகளை வடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிரம்மன் அச்சு ஆக மோல்டி சீதையைத்தான் வைத்துக் கொண்டான். அச்சன நினைந்த முதல் அந்தணன் நினைத்தான். அவன் மனசுக்குள்ளே எண்ணி பார்த்தானாம். பச்சை மலை ஒத்த படிவத்தடல் ராமன். பச்சை மலை, பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன் என்று அங்கே பாடினாரே, அதுபோல பச்சை மலை ஒத்த படிவத்தடல் ராமன் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையிரானோன். மாபடு போன்ற கண் என்று இதற்கு பொருள் சொல்லுவார்கள். அது வடிவோமை எங்கே சொல்லப்படுகிறது. அது நச்சு. அவள் கண்கள் நச்சுத்தன்மை உடையவன. மற்றவர்களுக்கெல்லாம் நோயை அதை வள்ளுவன் மிகச் சிறப்பாக சொல்லுவான். அதுபோல பின்னாலே சொல்லுவான், அனுமன் ராமனை பார்க்கின்ற போது மஞ்சன திரண்ட போல மேனிய மகளிர்க்கெல்லாம் அஞ்சன தகையவாகி நடிகிரும் பனிக்கு தேம்பா அஞ்சமுற்று அலர்ந்த செய்ய கண்ணே என்று அங்கேயும் கண் வரும், இங்கேயும் கண் வந்தது. இந்த கண்ணை பார்த்தான். இப்படிப்பட்ட அழகுடைய கண்ணை உடையவள் தாமரை மலரிலிருந்து வந்த இந்த நங்கை இருக்கிறாளே, லக்குமி தேவியாக இருந்தவளே, தாமரை மலரிலே சீதை வந்த அந்த லக்குமி இங்கே சீதையாக இருக்கிறாளே, அவள் கண்களை பார்க்கிற போது நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றாலே. அப்பா, இச்சிலை கிடக்க மலை ஏழையிரானோ. இந்த ஒரு வில் என்னடா நினைத்து பார்த்தவன். அவனும் ஒரு வீரனாகத்தான் இருந்தவன். விஸ்வாமித்திரர் ரிஷியா, ராஜ ரிஷியாக மாறியவர். எனவே அந்த வீரர் எண்ணி பார்க்கிறார், இந்த ஒரு மலை என்ன, இந்த ஒரு வில் என்ன, மேருமலைகள் 7 வந்தாலும் அவன் உடைத்து விடுவானே, இச்சிலை கிடக்க மலை ஏழையிரானோ. பாரதிதாசன் இதை பார்த்துத்தான் குதூகலித்து எழுதியிருப்பானோ என்னவோ. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஓர் கடுகாம் என்று பாடுவார். ஆக ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அந்த கண்ணை பற்றி மிக அருமையாக. இந்த கண்ணை பார்த்தா என்ன, ஒரு வில்லா 7 மலையை உடைச்சிடலாமே என்று எண்ணி பார்த்தான் என்று சொன்னால், அதுவும் ஒரு முனிவன் எண்ணி பார்த்தான் என்று சொன்னால், அந்த கண்ணின் அழகை, அந்த கண்ணின் வலிமையை எவ்வளவு சிறப்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் படம் பிடித்து காட்டிருக்கிறான் என்று எண்ணி பார்க்கிறோம் சான்றோர் பெருமக்களே. இறுதியாக அதே பாலகாண்டத்திலே இருக்கின்ற ஒரு பகுதியை சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, அது என்ன பாடல் என்று நானும் சிந்தித்தேன். இறுதியாக சொல்லுகின்ற பாடல், இவள் ஏற்கனவே ராமன் தானா இல்லையா தன் மனத்தை கவர்ந்து கொண்டவன், பெண்மையை கவர்ந்து கொண்டவன், உள்ளத்தில் இருப்பவன் இந்த ராமன். இப்பொழுது மேடையில், மணமேடையில் அமர்ந்திருக்கிறார். பக்கத்திலே ராமன் இருக்கிறார், அவன் பக்கத்திலே சீதை அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவனை நேரில் பார்க்க வெட்கம். அது அந்த காலம், நேரை பார்க்க மாட்டார். கல்யாண வீட்டுல அந்த காலத்துல பெண் இருப்பாள், பெண் இப்படி தலையை தான் வச்சுட்டு இருப்பாள். ஒரு அம்மா வந்து தலையை தூக்கி விட்டாலும் புடக்குன்னு தலை கீழே போயிடும். அப்படி ஒரு நிலை அன்பு இருந்தது. அதுபோல இவள் பார்த்தாலாம், இவன்தானா என்று பார்க்க வேண்டுமே.
அந்த வில்லை இருத்த வீரன் இவன்தானா என்று இப்பொழுது நேரிலே பார்க்க வேண்டுமே, கேட்டுத்தான் தெரிந்திருக்கிறாள். ஆனால் நேரிலே தெரிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஆசை, அந்த ஆசையிலே எப்படி பார்த்தாளாம், ஐயனை அகத்து வடிவேயல புறத்தும் கைவழி திருவு கடைக்கண்ணின் நோக்கினாள். ஐயன் சிறந்தவன் ராமன், அந்த ராமனை அகத்துக்குள் இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற உரைகின்ற அந்த ராமனை, அகத்து வடிவிலே இருக்கின்ற அந்த ராமனை புறத்தும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. அதற்கு என்ன டெக்னிக் செய்தாலாம், கைவளை திருத்துவ கடைக்கண்ணின் நோக்கினாள். ஐயனை அகத்து வடிவேயல புறத்தும் கைவளை திருத்த, கை வளையல சரி செய்யற மாதிரி பாருங்க. கம்பன் சொல்லுகின்ற நுட்பத்தை பாருங்கள். அவன் நேரா பார்க்கல, ஆனாலும் பார்க்கணும், பார்க்க கூடாது, ஆனாலும் பார்க்கணும். அதற்கு என்ன செய்தாலாம், தன் கை வளைகளை திருத்துவது போல அப்படி கடைக்கண்ணால் பார்த்தாலாம். இந்த கடைக்கண் நோக்கு இருக்கிறதே, கம்பன் இதைத்தான் கிருபானந்த வாரியார் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது அதை மாற்றி சொன்னார். சீதை தாமரை கண்ணால் பார்த்தாள் என்று சொல்லி கண்ணதாசன் பேச அழைத்திருந்தாராம் காரைக்குடியிலே. கடைசியிலே கேட்கின்ற போது, சாமி தாமரை கண் என்று தாமரை கண்ணான் என்று பெரும்பாலும் ஆண்களைத்தானே சொல்லுகிறார்கள், தாமரை கண்ணால் நோக்கினாள் என்று சீதையை சொல்லுகிறீர்களே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், முத்தையா நான் என்ன சொன்னேன் தெரியுமா, தாமரை கண் அல்ல, தாம் அரைக்கண்ணால் நோக்கினாள். அவள் அரைக்கண், கடைக்கண், பாதிக்கண்ணால பார்த்தாடா என்று கடைக்கண்ணின் நோக்கினாள் என்பதற்கு அருமையான விளக்கத்தை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னாராம். அன்றைய தினம் அவருக்கு சம்பாவனையாக 1000 பேசி இருந்தார். கொடுக்க வேண்டும், அவர் கேட்கிறதே கிடையாது, 1000 கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாராம் கண்ணதாசன். ஆனால் 1500 ரூபாய் இருந்துதான். அப்போ கிருபானந்த வாரியார், ஏன் முத்தையா 100 ரூபாய் கூட இருக்கிறதேன்னு கேட்டார். முதல்ல 1000ன்னு சொல்லி இருக்கிறார், 100 ரூபாய் கூட இருக்கிறதே கேட்டதுக்கு கண்ணதாசன் சொன்னாரா, அது கடைக்கண்ணுக்கு சாமி, அது அரைக்கண், கடைக்கண்ணுக்கு இல்ல, அது அரைக்கண்ணுக்கு சாமின்னார். அப்படி ரசித்தவர்கள், அப்படி ரசித்ததால் தான், கம்பனையும் மற்றவர்களையும் ரசித்ததால் தான் அந்த கவியரசு இன்றும் எல்லோரும் போற்றப்படுகிறான். அந்த கம்பனை தன்னுடைய எனக்கும் கம்பனுக்கும் எப்படியோ தொடர்புண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழால் வருவதால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வந்தேனோ, அவர் கணக்கெழுதி வந்தேனோன்னு சொல்லுவார் என்று கண்ணதாசன் சொல்லுகிறார் என்று சொன்னார். சான்றோர் மக்களே, பாலகாண்டத்திலே இருக்கின்ற சில கண்ணை பற்றிய செய்திகளை மட்டும் நான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்கின்றது. எல்லா காண்டங்களிலும் விரித்து பார்க்கலாம், ரசித்து பார்க்கலாம், சுவைத்து பார்க்கலாம். அதற்கெல்லாம் நீங்கள் பொருத்தமான ஆட்களாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்கள் முன்னிலையிலே பேச கிடைத்த வாய்ப்பை எண்ணி கற்கின்ற இருபாரி தமிழ்நாட்டின் கண்ணொப்பி கனியிருக்க நிற்கின்ற நெடுமரத்தில் காய்கவர எண்ணாரே, பார்த்தாலும் எதிர்த்தாலும் பேச்சாலும் தீர்த்தாலும் பிறர் உபக்க ஓச்சுகளே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரப்பிடவே வாழ்த்துகவே தமிழ் துண்டு என கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன். நன்றி. நன்றி ஐயா. கண் எத்தனை விதமான கண்கள் என்று கோடிட்டு காட்டியிருக்கின்றீர்கள். கம்பனில் இருந்து எடுத்துக்காட்டுகளை காட்டியிருக்கின்றீர்கள். கடமை உணர்த்திய கண்கள், காதல் உணர்த்திய கண்கள், கண்பற்று இழந்த தசரனுடைய கண்கள், பார்வை ஒன்றே போதுமே என்று கூறுகின்ற கண்கள், குறிப்பை காட்டிய கண்கள், கடைசியில் சொன்னீர்கள் கடைக்கண் பார்வை என்று சொன்னீர்கள். கம்பனில் கடைக்கண் பார்வை, ஆனால் நீங்கள் எங்களுக்காக கம்பனில் இருக்கின்ற முழு பார்வையையும் எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் என்பது என்று சொல்வதுதான் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் கண்களை பற்றிய பல செய்திகளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்காக பல செய்திகளை எடுத்து திரட்டி கொண்டு வந்து வழங்கியிருக்கின்றீர்கள். உங்களுடைய அருமையான சொற்பொழிவுக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் பல சான்றோர்கள் இடையிலே கலந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கவிதாயினி விஜய் அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அம்மா நாவலாசிரியர் ஜெயசக்தி அம்மா அவர்கள், நாகம்மாள் நீலகண்டன் அவர்கள், ஐயா சுரேந்திரன் அவர்கள் என்று பலரும் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து இருக்கின்றார்கள். இப்போது
தலைமை உரையின் இறுதி உரையாக தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்காக ஐயா கவிஞர் கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சி. நண்பர் புதிய செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி பாலகாண்டத்திலே இருக்கின்ற எல்லா கண்களையும் மிக அழகாக சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். சேரை பாலகிருஷ்ணனுடைய பேச்சு யாரையும் மயக்கக்கூடிய பேச்சு என்பதை அவருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆரம்பத்திலே விஸ்வாமித்திரனிலே இருந்து ஆரம்பித்து கடைசியிலே கடைக்கண் வரையிலே பாலகாண்டத்திலே இருக்கின்ற நிறைய கண்களை எல்லாம் இங்கே அழகாக அவர் எடுத்து தொடுத்து நமக்கு சொல்லியிருக்கின்றார். கடைசியிலே பேசுகின்ற பொழுது சொன்னார், தாமரை கண்ணால் பார்த்தாள் என்று வாரியார் சொன்னதற்கு கவியரசு கண்ணதாசன் தாமரை கண் என்று சொன்னால் அது காம மிகுந்த கண் அல்லவா, அப்படி சொல்லியிருப்பாரா கம்பன் என்று கேட்டதற்கு தாம் அரைக்கண்ணால் பார்த்தாள் என்று வாரியார் அவர்கள் குறிப்பிட்டதாக சொன்னார். அதே போல் இன்னொரு பொருளையும் வாரியார் அதே மேடையிலே சொல்லியிருக்கிறார், மறை என்று சொன்னால் மான் என்று பொருள். ஆகவே தாம் மான் போன்ற கண்ணால் பார்த்தால் என்பதைத்தான் தாமரை கண்ணால் பார்த்தால் என்று வாரியார் அவர்கள் இன்னொரு விளக்கமும் அதற்கு சொல்லியிருக்கிறார். இது மாதிரி ஒரு 4-5 விளக்கங்களை வாரியார் அவர்கள் அந்த சொற்றொடருக்கு சொல்லியிருக்கின்றார். கம்பனிலிருந்து ஒரு 2-3 பெண் பாடல்களை மட்டும் நான் ரொம்பவும் ரசித்த பாடல்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவன் காதல் எப்படி ஏற்படுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். கண் வழியேதான் காதல் வருகின்றது. அவன் சொல்லுவான், மால் உற வருதலும் மனமும் மெய்யும் தன் நூல் உரு மருங்கு போல் நுடங்குவாள். காதல் வந்து விட்டது என்று சொன்னால் அவளுடைய மேனி எப்படி நடுங்குமாம், இடை நடுங்குகிற மாதிரி நடுங்குமாம். சாதாரணமாகவே இடை நடுக்கத்தை வேறொன்றோடு ஒப்பிடுவார்கள். ஆனால் கம்பன் இந்த இடத்திலே என்ன சொல்கிறான், காதல் கொண்ட மேனி எப்படி நடுங்குமாம், இடை கொண்ட மாதிரி, இடை நடுங்குகிற மாதிரி நடுங்குமாம் என்று சொன்ன கம்பன் அடுத்து சொல்கிறான், நெடுங்கால் ஒரு கண் வழி புகுந்து, கண் வழியாக புகுந்து காதல் நோய் பால் உரு பிறை என பறந்தது எங்குமே. அந்த காதல் நோய் கண் வழியாக போய் பாலிலே ஒரு புறையை விட்டோம் என்று சொன்னால் அது எப்படி மொத்தமாக தயிராக மாறிவிடுகிறதோ அது மாதிரி ஒரு சின்ன புரைதான் கண்ணில் போய் விழுதான். நமக்கெல்லாம் தெரியல, பால்ல புரை விட்டா அது தயிராகும். அந்த கண்ணில் ஒரு சின்ன புரை, ஒரு பார்வை என்கின்ற புரை போய் விழுந்தவுடன் உடம்பு முழுதுமாக அது பரவி காதல் நோய் வந்து விட்டது என்று கம்பன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். அதே போல் பரசுராமனுடைய கண்ணை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், புண் கீரிய குருதி புனல் பொழிகின்றன குறைய கண் கீரிய கணலான் என்று பரசுராமனுடைய கண்ணை பற்றி சொல்லுவான். புண்ணிலே இருந்து எப்படி ரத்தம் ஒழுகுகிறதோ அது மாதிரி பரசுராமனுடைய கண்ணிலே இருந்து அந்த சிவந்த கோபம் ஒழுகி கொண்டிருக்கிறது என்று ஒரு அழகாக பரசுராமனுடைய கண்ணையும் வர்ணித்து பாலகாண்டத்தை முடிக்கின்றான். நான் ஒரே ஒரு பாடலை கிஷ்கிந்தா காண்டத்திலே இருந்து எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மயிலை பற்றி கம்பன் பாடுவது. ராமன் சீதை இல்லாததை பார்த்து அவள் எங்கே இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டே வருகின்றான். மரத்தை பார்த்து கேட்கின்றான், குயிலை பார்த்து கேட்கின்றான், மயிலை பார்த்து கேட்கின்றான். மயிலை பார்த்து கேட்கின்ற பொழுது சொல்லுகின்றான், ஓடா நின்ற களிமயிலே. களிமயிலே என்று சொன்னால் களிப்பாக இருக்கின்ற மயிலே, இது நாள் வரை நீ மகிழ்ச்சியாக இல்லை, இப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். ஏனென்று சொன்னால் உன்னை விஞ்சிய சாயலை கொண்ட சீதையை கவர்ந்து போய்விட்டார்கள், ஆகவே நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். கூடா நின்ற களிமயிலே சாயற்கு ஒதுங்கி உள்ளழிந்து கூடாதாரின் நிற்கின்ற நீயும், கூடாதாரின பகைவராக நிற்கின்ற நீயும் பாகம் குளிர்ந்தாயா, மனசு குளிர்ந்து நிற்கின்றாயா என்று சொல்லிவிட்டு, தேடா நின்ற என் உயிரை தெரிய கண்டாய், சிந்தை உவந்து ஆடா நின்றாய், 1000 கண் உடையார்க்கு ஒலிக்குமாறு உண்டோ. உன்னுடைய தோகையிலே 1000 கண்கள் இருக்கின்றன. இந்த 1000 கண்களிலே ஒரு கண்ணாலாவது நீ பார்த்திருக்கலாம் அல்லவா? நீ எப்படி பார்க்காமல் இருந்திருக்கவே முடியாது. அவளுடைய சாயலுக்கு பயந்து ஒதுங்கி இருந்த நீ
அவள் இல்லையே என்கின்ற காரணத்தினால், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவளை நீ காட்டாமல் இருக்கின்றாய். உன்னால் பார்க்காமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உன்னிடத்திலே 1000 கண்கள் இருக்கின்றன என்று ஒரு அழகான கற்பனையை கிஷ்கிந்தா காண்டத்திலே கம்பன் வைத்திருப்பான். ஐயா அவர்கள் மிக சிறப்பான பேச்சை நமக்கு இங்கு நல்கி இருக்கின்றார்கள். நீங்களும் அவருடைய பேச்சை மிக நன்றாக ரசித்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி என்னுடைய தலைமை உரையை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மிக சிறப்பான ஒரு முடிவுரையை தங்களுடைய தலைமை உரையில் தந்திருக்கின்றீர்கள். மிக அருமை. 1000 கண் என்று ஐயா அவர்கள் பல கண்களை பற்றி கூறினார்கள். நீங்கள் 1000 கண் படைத்த மயிலை பற்றி கூறிவிட்டீர்கள். இப்பொழுது ஏதாவது கருத்து கூற வேண்டாம், நெல்லை தீபன் அவர்கள் கூறலாம் நன்றி உரைக்கு முன்பாக. ஏன்னா இங்க 40 பேர் இருக்கோம். ஆமா, நிறைய பேசணும்னா மத்தவங்களுக்கு நேரம் போயிடும். சரிதான். கொஞ்சம் கொஞ்சமா பேசணும்னா அது வசதியா இருக்கும். ஆமா, ஏன்னா இப்பயே மணி 8 ஆக போகுது. எப்படியும் 1 மணி நேரமா ஆகும். ஆமா. பாத்துங்க. வாங்க தீபன். கேட்கல தீபன், மைக் மியூட். மிக சிறப்பான உரையை ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று வழங்கி இருக்கிறார்கள். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேளான் என்ற பாடலிலே ஆரம்பித்து தயாரதன் பட்ட துயரத்தை எல்லாம் சொல்லி அதற்கு என்ன ஓமை சொல்லியிருக்கிறார் கம்பர் என்பதை விளக்கி ஐயா தன்னுடைய உரையை துவக்கினார். மிக அருமையான உரை. அதே போல அந்த வில்லை முறிக்கலாம், நீ எழுந்து செல்லலாம் என்பதை பார்வையாலேயே உணர்த்திய விஸ்வாமித்திரன். நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு எந்த வார்த்தையையும் பேச தேவையில்லையாம், குறிப்பாலே உணர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட மாணவன் ராமன், அப்படிப்பட்ட ஆசிரியர் விஸ்வாமித்திரர் என்பதை கம்பன் அங்கே எடுத்து சொல்லுவான். இதை போல ஐயா ஒரு நல்ல கருத்தை சொன்னார்கள். எல்லா காண்டங்களிலும் நீங்கள் சென்று பார்த்தால் கண்களை பற்றி ஏராளமான பாடல்கள் இருக்கும் என்று. அது உண்மைதான். குகனை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது ஒரு சொல்லுவார் அவர் கம்பர், ஊற்றமே மிகு ஊனோடு மீன்நுகர் நாற்றம் மேவிய நகையில் முகத்தினான் என்று சொல்லுவார். அவன் முகத்துல சிரிச்சு யாரும் பார்த்ததில்லையா அவனை. சொல்லிட்டு சீற்றம் இன்றியும் தீயல நோக்குவான். இப்ப நமக்கு கோபம் வந்தா தானே கோபமா பார்ப்போம். அவனுக்கு எப்பவுமே முகம் கோபப்பட்டவன் மாதிரியே இருக்குமா. அப்படி சில பேரை நேரில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி நிறைய பாடல்கள் பல காண்டங்களில் இருக்கின்றன. ஆர்வம் உள்ளவர்களை நாம் எடுத்து எழுதலாம். மிக அருமையான கொல்லும் வேடும் கூற்றும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என்ன மதற்கு வெளிகொண்டால் என்ற பாடலையும் எடுத்து ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, கொள்ளு வேலும், இந்த வேல் இதெல்லாம் அது ஒரு இடத்துல போய் தான் குத்தி கொல்லணும். ஆனா இவருடைய கண்கள் இருந்த இடத்துல இருந்தே கொன்றும் ஆட்களை, வருத்தும் கொல்ல, அது வருத்தும். அப்படி மிகச்சிறந்த உரையை ஐயா சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான சுருக்கமான ஒரு உரையை கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறுவது வெள்ளி இலக்கிய மேடையின் கடமையாகும். இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடிய அம்மா பாலரமணி அவர்களுக்கும், ரமணி பாலசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்புட நடத்தி கொடுத்த தொழில்நுட்ப வல்லுநர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், தலைமை தாங்கி சிறப்புற அமைத்து கொடுத்த ஐயா கேஜிஆர் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 45 சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு பெருமைகளை சேர்த்திருக்கின்றார்கள். கண் என்றவுடன் எல்லோரும் கனிவோடு வந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று கண்ணை பற்றி ஐயா சேரி அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கேட்பதற்காக இன்னைக்கு பெருவாரியான சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை 1-2 நிமிடங்களில் வழங்க வேண்டும் என்று கூறி அவையை கலந்துரையாடலுக்காக ஒப்படைக்கின்றேன். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதுபோன்று நாம் சந்திப்போம். வணக்கம்.